நேத்து நைட்டு ஒரு ஃபோன் கால் 9:45. நாளைக்கு எனக்கு அறுவை சிகிச்சை இருக்கு, இறுதி அறுவை சிகிச்சை இருக்கு, ஒரு 6 பேர் ரத்தம் தரணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. சரி, நான் என்ன பண்ணேன், 9:45 ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் யாரு ரெடி பண்றது, நான் அதே பிளட் குரூப் தான், நான் போய் கொடுத்துட்றேன், நான் வரேங்க அப்படின்ட்டேன். ஆனா இன்னும் 5 பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நான் என்ன பண்ணேன், நாம் தமிழர் கட்சி குரூப்ல போட்டேன், இளைஞர் பாசறை மாணவர் பாசறை குரூப்ல இந்த மாதிரி ஒருத்தருக்கு இந்த பிளட் தேவைப்படுது, இந்த வகையான குருதி தேவைப்படுதுன்னு போட்டேன். தானம் செய்யறவங்க நாளைக்கு காலையில வாங்க அப்படின்ட்டு. அப்புறம் 2-3 தம்பிங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனேன், இளைஞர் பாசறை மாணவர் பாசறை கட்சியில இருக்கிறவங்க ஒரு 2-3 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனேன், எல்லாம் நான் பாக்குறேன் அப்படின்னாங்க. சரி, இன்னைக்கு காலையில போய் நான் பிளட் கொடுக்கலான்னு நிற்கும் போது என் கூடயே ஒரு 4 இளைஞர்கள் வந்தாங்க. எல்லாருமே நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசறை மாணவர் பாசறை சார்ந்த இளைஞர்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னு கேக்குறீங்களா, நான் நேத்து நைட்டு போட்டது 9:45, தம்பிங்க வந்தது காலைல 9:30 மணிக்கு. அப்போ மது அருந்தாத ஒரு இளைஞர் படையை நாம் தமிழர் கட்சி உருவாக்கி இருக்கு. 5 பேர் என்னோட சேர்ந்து பிளட் கொடுத்துருக்காங்க. 5 பேருமே இளைஞர்கள். அதுல 4 பேர் வந்து நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க, ஒருத்தர் அவர் குடும்பத்தை சார்ந்தவர். அப்போ மாற்றம் அப்படின்னா மதுவில இருந்து மொத்தமா இளைஞர்களை வெளியேற்றி அவங்க சிந்தனையை மாத்தி நல்ல கொள்கை கோட்பாடோடு மிகப்பெரிய இலக்கோடு அவங்களை பயணிக்க வைக்கிறது தான் மாற்றம். ஆனா 2 நாட்களுக்கு முன்னாடி பெரம்பூர்ல கஞ்சா போதையில முதல்வர் விஜயோட தொகுதியில கார் கண்ணாடியில் அடிச்சு ஓடிச்சு, கஞ்சா போதையில கார் கண்ணாடியில் அடிச்சு ஓடிச்சு ஒரு இளைஞர் கூட்டம் பெரிய ரகலை பண்ணியிருக்கு. எது மாற்றம் நீங்களே யோசிச்சு பார்த்து இதுக்கப்புறமும் தமிழக மக்கள் தங்களுடைய சிந்தனையை மாத்திக்கணும்.